காவிரி ஆற்றில் இருந்து நேரடியாக அங்கு திறக்கப்படுகிற நீர் தமிழகத்தை அடையும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழகத்தினுடைய டெல்டா மற்றும் நீங்கள் காட்டிய அந்த பகுதி முழுவதும் வறட்சியாக காணப்படுகிற சூழலில் ஏற்கனவே டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த பயிர்கள்லாம் கருகும் சூழ்நிலையில் இப்பொழுது வருகிற அந்த காவிரி நீரை பயன்படுத்தி அந்த பயிர்களை உயிர்ப்பிக்க முடியுமா என்ற முயற்சியில் நிச்சயம் விவசாயிகள் ஈடுபடுவார்கள். அதற்காகத்தான் இப்போது காவிரி நீர் வருகைக்காக ஒட்டுமொத்த டெல்டா மாவட்ட விவசாயிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் என்ன மாதிரியான அந்த சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரடியாக நீங்கள் காட்சிப்படுத்தினீர்கள். காவிரி நீர் வரும் தமிழகத்தை அது மீண்டும் தமிழகத்தினுடைய அந்த நீர் ஆதாரத்தை உயிர்ப்பிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் நாம் அனைவரும் காத்திருக்கிறோம். இந்த நிலைமையில் இன்னும் சில மணி நேரங்களில் காவிரி ஆற்றுப்படுகையில் வருகிற அந்த நீர் மேட்டூர் அணையை, அதாவது பிலிகுண்டுலுவை அடைந்து அது ஒகேனக்கல் வழியாக மேட்டூர் அணையை அடைய இருக்கிறது. இந்த நிலைமையில் மேட்டூர் அணைக்கு இன்னும் சில மணி நேரங்களில் காவிரியில் இருக்கிற அந்த அணைகளிலிருந்து திறக்கப்படுகிற தண்ணீர் என்பது நேரடியாக தமிழகத்தை அடையும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மிக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதையும் உடன் சேர்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏற்கனவே 4 அணைகள் கட்டப்பட்டதால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அந்த நீர் ஆதாரம், நீர் உரிமையை தொடர்ந்து கர்நாடக அரசு மறுத்து வருகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட கர்நாடகத்தில் இருக்கிற 4 அணைகளில் மொத்தமாக அவர்களுடைய அந்த நீர் இருப்பு என்பது 114 டிஎம்சி தண்ணீரை அவர்கள் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணராஜ சாகர் அணையில் மட்டும் 49.45 டிஎம்சி தண்ணீரை அவர்கள் சேகரிக்கிறார்கள். கபினி அணையில் 19.52 டிஎம்சி அவர்கள் சேகரித்து வைக்கிறார்கள். ஏமாவதியில் 37.10 டிஎம்சி தண்ணீரை அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். ஹேரங்கில் 8.50 டிஎம்சியை அவர்கள் சேகரித்து வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட கர்நாடக அணைகளில் மட்டும் 114 டிஎம்சி தண்ணீர் என்பது சேகரமாகிறது. இந்த நிலைமையில்தான் அவர்கள் தமிழகத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்த நிலைமையில் எங்களுக்கு குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் எங்கிருந்து தண்ணீர் தருவோம் என்று அவர்கள் தண்ணீரை தருவதற்கு மறுத்துவிட்டார்கள். இதனால்தான் தமிழகம் ஒட்டுமொத்த ஒரு வறட்சி சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இயற்கை செய்த அந்த கொடையின் காரணமாக கபினி பகுதியில், அதாவது குடகு மாவட்டங்களில் மழை பெய்து இப்பொழுது அந்த அணைகள் எல்லாம் திறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அங்கு திறந்திருக்கிற நீர் இன்னும் சில மணி நேரங்களில் மேட்டூர் அணையை வந்தடையும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நிலைமையில் மேட்டூர் அணை நிலவரம் குறித்தும் அங்கு இருக்கிற அந்த சூழல்கள் குறித்தும் நமது சேலம் செய்தியாளர் விஜயானந்த் அந்த இடத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார். வணக்கம் விஜயானந்த். இப்பொழுதே அந்த கர்நாடக மாநிலத்திலிருந்து அணைகளிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிற அந்த நீர் சில மணி நேரங்களில் மேட்டூர் அணையை வந்தடையும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அங்கு சூழல் என்ன, நிலவரம் என்ன, பதிவு செய்யலாம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி டெல்டா மற்றும் குறுவை பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடுவது வழக்கம். அது மேட்டூர் அணையுடைய 90 அடி இருக்கும் பொழுது திறந்து விடுவது வழக்கம். ஆனால் எந்த வருடம் இல்லாம இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா 70 அடிக்கு இருப்பதனால குறுவை பாசனத்திற்காக திறந்து விடப்பட முடியாத சூழ்நிலை இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல 3 முறை மட்டுமே அந்த ஜூலை 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. என்னன்னா 2001 திறந்து விட்டுருக்காங்க, 2003 திறந்து விட்டுருக்காங்க, 2025 திறந்து விட்டுருக்காங்க. ஸோ 2024, 26 திறந்து விட முடியல. என்ன காரணம் அப்படின்னா கர்நாடக அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அளவு தண்ணீரை திறந்து விட வேண்டும். திறந்து விடாதனால தான் இந்த 2026ஆம் ஆண்டு சரியான நேரத்தில் தண்ணீர் குறுவை பாசனத்துக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆடி 18 சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய 8க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவிழா இன்னைக்கு வெறிச்சோடி காணப்பட்டிருக்கு. யாருமே இங்க இல்ல. தண்ணீர் இல்லாதனால
யாருமே இல்லை. பொதுவாக வந்து சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மேட்டூர் டேம்ல இந்த ஆடி 18ல 3 கிலோமீட்டர் அளவுல வந்து கூட்டம் வரும். அதாவது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வரும். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மற்ற மக்கள் மட்டுமே இருப்பாங்க. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த தண்ணீர் சரியான நேரத்துல தண்ணீர் திறந்து விடாதனால இப்ப இன்னைக்கு ஆடி 18 திருவிழா வந்து கோலாகலமா கொண்டாடப்பட முடியல. மேலும் வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து இயற்கையின் சீற்றம் காவிரி கரையோர பகுதியில தொடர்ந்து பெய்து வருகின்ற மழையின் காரணமாக கபினி மற்றும் இந்த கர்நாடகா அணைகள் நிரம்பி வருவதால 20,000 கனஅடி திறந்து விடப்பட்டதாக வந்து தகவல் தெரிவிக்குது. அந்த தண்ணீர் வந்துட்டு இருக்கு. ஏன்னா உடனே வராது. நம்மளுக்கு பிலிகுண்டு வழியா ஒகேனக்கல்ல இருந்து இங்க வரும். பொதுவா நீர் காய்ந்த பகுதி அப்படின்றதுனால நீங்க 20,000 கனஅடி திறந்து விட்டா நம்மளுக்கு வர்றது பாத்தீங்கன்னா 10,000 கனஅடி தான் வரும். ஏன்னா நீர் உறிஞ்சிரு தன்மை இருப்பதனால வரும். அது உடனடியா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. நம்மளுக்கு மேட்டூர் டேம் நிர்வாகம் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் நாளை மாலை தான் திறந்து விடப்பட்ட தண்ணீர் சேலம் மேட்டூர் டேமுக்கு வந்தடையும் சொல்றாங்க. இருந்த போதிலும் கூட நாளை பிற்பகல் இந்த தண்ணீர் அதாவது திறந்து விடப்பட்டதாக கூறப்பட்ட தண்ணீர் 20,000 கனஅடி தண்ணீர் நாளை பிற்பகல் வாக்குல சேலம் மேட்டூர் அணையில வந்தடையும் சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த தண்ணீர் திறக்கப்படுமா திறக்கப்படாதான்னு தெரியும். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆடி திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இருக்க பொதுமக்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. இந்த வருஷம் தண்ணீர் இல்லாத ஆடி திருவிழாவா கொண்டாடுறாங்க. அவங்ககிட்ட கேட்போம். வணக்கமா, இந்த வருஷம் தண்ணீரே இல்ல, நீங்க வருஷம் வந்துட்டு இருக்கீங்க, இந்த வருஷம் தண்ணீர் இல்ல, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? வணக்கங்க சார். நாங்க தண்ணி வந்துங்க மேட்டூர் டேம்ல வருஷம் எப்பயுமே தண்ணி நிறைய வருங்க சார். ஆனா இந்த தடவை தண்ணி ரொம்பவே இல்லைங்க. தண்ணிங்கிற பொறப்பே இல்லாம இருக்கு. ஜனங்கள்லாம் ஏகப்பட்ட கூட்டமா இருக்கும். இந்த தடவை ஜனங்களும் வரல, தண்ணியும் இல்லைங்க. எந்த வருஷம் ஒரு வருஷம் கூட இந்த மாதிரி இல்லைங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி எல்லாம் இல்லைங்க சார். தயவு செஞ்சு நீங்க மேட்டூர் அணைக்கு தண்ணி வந்து ஆகும். நாங்கெல்லாம் விவசாயக்காரர், நாங்க சமய சங்கிலி கரமேடு ஏனுங்க, பள்ளிப்பாளையத்திலிருந்து நாங்க வந்திருக்கிறோங்க. தண்ணியே இல்லைங்க சார் அந்த பக்கமெல்லாம். எங்களுக்கு தண்ணி உடனடியா தண்ணி வேணுங்க. நீங்க கர்நாடகாவில் பேசி எங்களுக்கு தண்ணி திறந்து விடுறதுக்கு நீங்க பாக்கணும். அதுதான் எங்களுக்கு மெயினுங்க சார். எங்களுக்கு குடி தண்ணி வேணுங்க. எங்களுக்கு தண்ணி உடனே வேணுங்க. மேட்டூர் டேமுக்கு நீங்க தண்ணி வர அளவுக்கு ரெடி பண்ணி எங்களுக்கு தண்ணி விடுங்க. நீங்க தான் அதுக்கு போராட்டம் பண்ணணும். அதாவது சாதாரண ஒரு பெண்மணி தண்ணீர் வேண்டும் என்று கர்நாடக அரசில் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று கோரிக்கை நீங்களே பார்த்திருப்பீங்க. இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒட்டுமொத்த கருத்தாக தான் இருக்கு. கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிய தண்ணீரை திறந்து விட வேண்டும். அதற்குண்டான முயற்சியை தற்போது இருக்கிற தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒட்டுமொத்த பொதுமக்களின் கருத்தா இருக்கு.